tamilcinemanew.in. ஒரு தப்பு நடக்கும்போதும் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடி. நீங்கள் நிறைய செய்திகளில் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் சினிமா சேனலில் எல்லாத்துக்கும் மூல காரணம் குடியாக தான் இருக்கும். குடி போதையில் இது செஞ்சுட்டேன், குடி போதையில் அது செஞ்சுட்டேன், நிறைய தப்பு அதில் தான் நடக்குது. இப்போ ஒரு தப்பும் அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக ஒரு நபர்கிட்ட அறிமுகமாயிருக்காங்க. இந்த பெண் தமிழகத்தை சேர்ந்த பெண், ஆனால் பெங்களூரில் MBA 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேஸ்புக் மூலமாக ஹரிப் என்ற நபரோட ஃப்ரெண்டாகி பழகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த மாதத்தில் ஹரிப்புக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அவர் தன்னோட நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் எல்லாரையுமே பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதே போல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டான இந்த பொண்ணுக்கும் அவரோட அழைப்பை கொடுத்துருக்காரு. அவரோட அழைப்பை ஏற்றுக்கிட்ட அந்த பெண் பார்ட்டிக்கும் வந்திருக்கிறாங்க. பார்ட்டிக்கு வந்த இடத்துல தான் ஹரிப் அவரோட நண்பரான ஆதித்யாவை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்க கூட பேசிட்டு இருந்த அந்த பெண் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லாருமே மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த பெண்ணும் அவங்க கூட சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு போதை தலைக்கு இருந்தனால பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. அந்த டைமில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க வெளியே. ஆதித்யாவும் அந்த பெண் மட்டும் தனியாக இருந்திருக்காங்க அந்த ஹோட்டலில். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஆதித்யா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பரிசோதனை செஞ்சுட்டு அது உறுதியானதுனால ஆதித்யாவை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிப்பும் ஆதித்யாவும் அந்த பெண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்த புகாரை திருப்பி வாங்க வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, புகாரை வாபஸ் வாங்குறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் ஒத்துக்கலை, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நான் குடிச்சிருந்ததுனால என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட மானம் போகுது, அதுக்கு காரணம் குடி. சொல்றது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. குடின்றது நம்ம வாழ்க்கையில் நிறைய தப்புகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் தொட வேணாம், தப்பையும் செய்ய வேணான்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.